ஹலோ யுவர்ஸ். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. இன்னும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணலை. டிவிக்கே டிவிக்கே தான் லீடிங்கில் இருக்குது. டிவிக்கே தான் வின்னிங் பர்சன்டேஜும் லீடிங்கில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ 107 இடத்துக்கிட்ட லீடிங்கில் இருக்கிறாங்க. வின் பண்ண போகிறது அதுதான். தனி பெரும்பான்மை பிடிப்பாங்களா இல்லையான்றது தான் இது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய டிபேட் ஷோக்களை இன்னும் நடத்திட்டு இருக்கும்போது வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வின் பண்ணிட்டாங்க, அவர் எவ்வளோ அதை நோட் பண்ணலாம், இதை நோட் பண்ணலாம், இது பேசினாரா அது பேசினாரான்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள் தான், வின் பண்ணிட்டாங்க, மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி வந்து குறை என்ன இருக்குது அதை பேசலாமே தவிர்த்து வின் பண்ணதே குறை சொல்கிறதுக்கெலாம் யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் அந்த ரைட்ஸும் கிடையாது. வின் பண்ணாங்க, மக்கள் எடுத்த முடிவு அது. இது 1-2 வித்தியாசத்தில் வின் பண்ணலை. ஆளுங்கட்சியான திமுகவை, ஆண்ட கட்சியான அதிமுகவை ஒரு 25 வருஷம் பாரம்பரியம் கட்சியும், ஒரு 60 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் எடுத்து இந்த அளவுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம், எந்த அளவுக்கு ப்ரெஷர்ஸு, எவ்வளோ ஒரு சிக்கலான சுச்சுவேஷன், இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மக்களே கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணணும் அப்படின்னு பேசுகிறதுலாம் இன்னும் டிபேட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் மிக மோசமான ஒரு விஷயம். சரி, அப்படியே ரிசல்ட்ஸை நம்ம பார்ப்போம். நம்ம நியூஸில் பார்க்கல, இதில் சொல்கிறேன் நான். பாருங்கள், எலெக்ஷன்ஸோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 106 இடத்துல லீடிங்கில் இருக்குது டிவிக்கே. 59 இடத்துல லீடிங்கில் இருக்கிறது டிஎம்கே. ஏடிஎம்கே 48 இடத்துல, பிஎம்கே அதை பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க 5 இடத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் 5 இடத்துல இருக்கிறாங்க. அப்புறம் ஐயுஎம்எல் போட்டிருக்கிறாங்க. இது வந்து இவங்களோட கூட்டணி, டிஎம்கே கூட்டணி. இவங்க ஒரு 2 இடம், சிபிஐ 2 இடம். இதுதான் வந்து இப்போ லீடிங்கில் இருக்குது. அஃபிஷியலாக வின் பண்ணதை டிக்ளேர் பண்ணதான இது பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே 64 இடத்துல வின் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது. மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் 42 இடத்துல லீடிங் இருக்கிறாங்க. டோட்டலாக வந்து 106 இடத்துல. இந்த 42 இடத்துல டெஃபினட்டாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது டிஎம்கே 29 இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. 30 இடத்துல இன்னும் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 30 இடத்துலையும் ஜெயிச்சா கூட 59 இடம் தான் அவங்களுக்கு இதுவாகும். இப்போது லீடிங்கில் இருக்கிற 42 இடத்துங்களில் டிவிக்கே வந்து வின் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இடம் கவுண்டிங் வரும்போது தான், அதாவது இந்த இவங்க 42 இடத்துல லீடிங்கில் இருக்காங்க. டிஎம்கே 30 பிளேஸ்லேயே வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 25 இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டாங்க வின் பண்ணிட்டதா சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து தான் அது. அதே மாதிரி தான் டிஎம்கே கூட்டணியும் சேர்த்து தான் 29 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 23 இடத்துல அவங்க ஏடிஎம்கே லீடிங்கில் இருக்கிறாங்க. டோட்டலாக 48 இடத்துல வந்து அவங்க வந்து இதில் இருக்காங்க. அதில் 25 இடத்த வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ மிஞ்சி இருக்கிறது டிவிக்கே ஒரு 42 இடம், டிஎம்கே ஒரு 30 இடம், ஏடிஎம்கே ஒரு 23 இடம். இந்த பிளேஸில் அது ஒரு 50, 90, 95 இடம். 3 பேருமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருவாங்கன்றதை சொல்ல முடியாது. ஸோ அதில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 இடத்துல லீடிங்கில் இருக்கிறது கன்ஃபார்மாக வின் பண்ணி ஆகணும் விஜய். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 30 இடம் ப்ளஸ் இவங்க 23 இடத்துல டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 53 இடம் இருக்குது. 53 இடத்துல ஒரு 10-12 சீட்டு வேணும். கரெக்டாக ஒரு 12 இது மட்டும் வின் பண்ணிட்டாருன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. தனி பெரும்பான்மை, எந்த கூட்டணியும் வேணாம், யாரையும் கூப்பிட வேணாம், யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம், யாரையும் மீட் பண்ண தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேட்டிங் மொமெண்ட்டு. இதுவே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தான். பட் ஹிஸ்ட்ரிக்கு மேலே ஹிஸ்ட்ரி படைக்கிறது இனிமே தான் வரும். அது வந்து இந்த பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை, சிங்கிள் மெஜாரிட்டி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் யாரும் பண்ணாத சாதனை இது வரைக்குமே அவள் தான். தனி சிங்கிள் ஒரு கேண்டிடேட்டாக, சிங்கிள் ஒரு சிஎம் கேண்டிடேட்டை நின்று எந்த கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், யாரும் கூட்டணி இல்லாமல், எவ்வளோ சொல்லி கூட்டணி வராமல் இருந்து, அதுவும் ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு கிட்ட ஏர்லி நியரிங் பை ஒரு 3 இயர்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ரொம்ப கிட்ட வந்து 1 இயர்க்குள்ளே தான் வந்து இது பண்ணாங்க. 3 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கவே இல்லை. இவ்வளோ இருந்தும் அவங்க இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கல. டஃப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு மற்றவங்க எதிர்க்கட்சிங்க டஃப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு இவ்வளோ லீடிங்கில் வின்னிங்கில் வராங்க. ஸோ இனிமேல் தனிப்பெரும்பான்மை வந்தால் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது. ஆனால் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணது பெரிய லெவல். இது பயங்கரமான இது. அப்படி இருக்கும்போது இதை வந்து குறை சொல்கிறதுக்கோ யாருக்கும் வந்து தகுதியே இல்லை. குறை சொல்லவும் கூடாது. இட்ஸ் நாட் எத்திக்கல். இதுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு முடிவு. அவங்க ரிசல்ட்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அவர் சொன்ன மாதிரி தான். அது ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இவங்க 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி, வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ரிசல்ட்ஸே வந்துகிட்டு இருக்குது. என்ன தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஏடிஎம்கே 2வது பிளேஸில் இருந்திருந்தாலும் திரும்பவும் வந்து டிஎம்கே வந்துருச்சு 2nd பிளேஸில். ஸோ இப்போ என்னென்னா மற்ற இதுவங்களாம் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி 2 இடத்துல அஃபிஷியலாக வின் பண்ணிட்டாங்க. 3 இடத்துல லீடிங்கில் இருக்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. காங்கிரஸ் கட்சி 2 இடத்துல வின் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீடிங்கில் இருக்கிறதா சொல்லுது. அதுக்கப்புறம் மற்ற எதுவும் இந்தியன் யூனிட், முஸ்லீம் லீக் இவங்க 2 வின் பண்ணிட்டாங்க. 2க்கு 2 வின் பண்ணிட்டாங்க அவங்க கரெக்டாக. அப்புறம் முஸ்லீம் பார்ட்டி, சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துக்கு 1 வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 லீடிங்கில் இருக்கிறாங்க. அது வின் பண்ணுவாங்களான்றதை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து 2nd பிளேஸில் யார் இருக்கிறாங்க, இந்த டிவிகே 2nd பிளேஸில் இருந்து வின் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய இது இருக்குது. இன்னும் சான்ஸ் இருக்குது தான். ஆனால் இது வரைக்கும் இன்னும் முடிக்கலை. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விசிக அஃபிஷியலாக ஒரு இடம் வின் பண்ணியிருக்காங்க. 1 லீடிங்கில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 வின் பண்ணிட்டாங்க. பிஜேபி 1 வின் பண்ணியிருக்கிறாங்க. 1க்கு 1 லீடிங்லாம் எதுவும் கிடையாது அவங்க. அப்புறம் தேமுதிக இவங்க ஒரு இடம் அஃபிஷியலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. லீடிங்லாம் எதுவும் கிடையாது. அமமுக ஸோ இவங்க ஒரு இடம் வின் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 136 இடம் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 198 இடம் வந்து இருக்குது காலி இடங்கள். இதுதான் இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய இது அரசியலே புரட்டி போடுற அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னும் வந்து இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க, இன்னும் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளாமல் மனநிலையில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இன்னும் வந்து ஆளுங்கட்சியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆளுங்கட்சி மீன்ஸ் இப்போது டிவிகேவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ இந்த 3 கட்சிங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இன்னும் வெற்றி பெற்றும் அவங்கள இன்னும் வயலண்ட் ஆக்கவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கோவப்பட வைக்கிறதுக்கோ நீங்கள் தூண்டுற மாதிரி தான் இது நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் வந்து குத்திக்கிட்டு என்ன இது ஒரு வெற்றியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த வஞ்ச புகழ்ச்சியோட இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. ஒன்று இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணும் டிவிகேவை, இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன அந்தளவுக்கு வின் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2மே சரியில்லை. நீங்கள் இது பண்ணணும். நான் இன்னும் ஒரு டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரேன். வெல்கம் பேக்.